வணக்கம் நேர்களே. தமிழக அரசியலில் புதிய சகாப்தத்தை படைத்து 144 எம்எல்ஏக்களின் ஆதரவோடு சட்டமன்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் மாபெரும் வெற்றி பெற்றுள்ள தமிழக முதலமைச்சர் மற்றும் தாவேக தலைவர் ஜோசப் விஜய் அவர்கள் தற்போது தமிழகத்தின் வளர்ச்சிப் பணிகளில் மிக தீவிரமாக இறங்கியுள்ளார். அதன் ஒரு பகுதியாக நாகப்பட்டினம் மாவட்டத்தை ஒரு முன்மாதிரி வளர்ச்சி மாவட்டமாக மாற்ற வேண்டும் என்ற இலக்கோடு தமிழக வெற்றிக் கழகத்தினர் அதிரடி நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளனர். தாவேக நாகை மாவட்ட செயலாளர் சுகுமார் தலைமையில் அக்கட்சியின் நிர்வாகிகள் இன்று நாகை மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் அவர்களை நேரில் சந்தித்து முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்தனர். இந்த சந்திப்பின் போது ஆட்சியர் ஆகாஷிற்கு புத்தகம் மற்றும் சால்வை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. இந்த நிகழ்வில் தாவேகாவின் மாவட்ட மகளிர் அணியினர், ஒன்றிய மற்றும் நகர செயலாளர்கள் என பெரும் திரளான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஆட்சியரிடம் மாவட்ட செயலாளர் சுகுமார் முன்வைத்த கோரிக்கைகள் தான் தற்போது நாகை மக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. நாகையின் முதுகெலும்பாக விளங்கும் விவசாயத்தை நவீனப்படுத்த நெல்லில் இருந்து மதிப்பு கூட்டப்பட்ட மருந்து மாத்திரை பவுடர் ஆலை, தவிடு எண்ணெய் ஆலை மற்றும் வைக்கோலில் இருந்து காகித அட்டை தயாரிக்கும் தொழிற்சாலைகளை நாகையில் அமைக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். விவசாயம் மட்டுமல்லாது மீனவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த சர்வதேச தரத்திலான ஒருங்கிணைந்த கடல் உணவு பதப்படுத்துதல் மற்றும் ஏற்றுமதி பூங்கா நாகப்பட்டினத்தில் அமைக்கப்பட வேண்டும் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். நாகையின் வளர்ச்சி என்பது விவசாயம் மற்றும் மீன்பிடி தொழிலின் நவீனமயமாக்கலில் தான் உள்ளது என்று அவர் ஆட்சியரிடம் திட்டவட்டமாக தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து மாவட்ட வருவாய் அலுவலர் பவனந்தி அவர்களையும் சந்தித்து வாழ்த்து தெரிவித்த தாவேக நிர்வாகிகள் மக்களுக்கான நலத்திட்டங்களை தொய்வில்லாமல் நிறைவேற்ற கேட்டுக்கொண்டனர். தமிழக வெற்றிக் கழகத்தின் இந்த அடுத்தடுத்த நகர்வுகள் நாகை மக்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுபோன்ற உடனுக்குடனான அரசியல் செய்திகளை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.